கருப்பா இருக்குமோ அதே போல நீயும் உன் சரீரம் கருப்பாய். என நீருண்ட மேகம் கார் மேகம் கருப்பா இருக்குமோ இல்லையோ. ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழி தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி தோளுடை மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணன் காண்டகு தோள் அண்ணல் தென் நத்தியூரர். அவ்வெம்பெருமானுடைய தோளழகு எப்படி இருக்குமோ ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் தோழச் சொல்லி தோள்களிலே கை சொல்லி கையிலே பிடித்திருக்கிற பாஞ்சஜன்யம் போலே சக்கரத்தை தெரிவிக்கிறாள். பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி. சுதர்சன சக்கரத்தை பார்த்தா கண்ணை பறிச்சுன்னு போற அளவுக்கு பளிச்சு பளிச்சுன்னு மின்றதொல்லியோ. கோட்டி சூரிய துல்லிய பிரகாசம். ஒரு கோட்டி சூரியர்களை ஒரு சேர எரித்தால் எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அதே போல பவேத் யுகபதுத்திதா. கண்ணன் கீதாச்சாரியன் தெரிவிக்கிறார், திவி சூரிய சஹசிரஸ்ய பவேத் யுகபதுத்திதா. 1000 சூரியர்கள் ஒரே சமயத்தில் ஆகாசத்தில் ஏறினா எப்படி இருக்கும்? இந்த ஒரு சூரியன் பளிச்சு நடிச்சாலே நம்மால தாங்கலை. 1000 சூரியர்கள் ஒரு சேர எரித்தால் அப்படி மின்னல் வெட்டினா போலே சுதர்சன சக்கரம் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடக்கையிலே ஓங்கிற கோஷம் பாஞ்சஜன்யத்தினுடைய கோஷம் வலம்புரி போல் நின்று அதிர்ந்து. அப்ப இடி இடிக்கணும் மின்னல் வெட்டணும்னு அர்த்தம். சுதர்சன சக்கரத்தை போலே மின்னல் வெட்ட வேணும், பாஞ்சஜன்யம் முழங்குமா போலே இடி இடிக்க வேண்டும். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே ஷாருங்கமுதைத்த சரமழை போல். தாழாதே ஷாருங்கம் பகவான் கையிலே பிடித்திருக்கிற வில், உதைத்த சரமழை போல். எப்படி வில்லு வரிசையா அம்பு மழையா பொழியுமோ, பர்ஜன்ய தேவனே நீ அம்பு மழை பொழியாதே தண்ணீர் மழை பொழிவாய். அம்பு மழை பொழிந்தால் உயிர்கள் போகும், தண்ணீர் மழை பொழிந்தால் உயிர்கள் வாழும். ஆக ஷாருங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். உலகம் முழுக்க நீங்காத செல்வம் நிறைய வேணும் கீழே பிரார்த்தித்தாள். அனைவருக்கும் மழை நிரம்ப இருக்க வேணும் இப்பாசுரத்திலே பிரார்த்திக்கிறாள். இப்படி ஷாருங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் பெய்திடாய். நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். மார்கழி நீராட மகிழ்ந்துன்னு இருந்தாலும் நாங்கள் மகிழ்ந்து மார்கழி நீராடன்னு வச்சுக்கணும். இந்த மாதிரி மழை பெஞ்சிருக்கு, இனி நோன்பு நன்னா நடக்க போறது, நல்ல தருணம் நல்ல சகுனம் என்று நாங்கள் அனைவரும் மகிழ்ந்து மார்கழியிலே நீராட வேண்டும். நீராடினாத்தானே நோன்பு நோக்க முடியும். ஸ்நாத்வா புஞ்சீத்தான்னு சாஸ்திரம் சொல்றது. தீர்த்தமாட வேண்டும், பிற்பாடுதான் நாம் போஜனம் பண்ண வேண்டும். அப்ப தீர்த்தமாடுறதை 1 2 3 விட்டுட்டு 4ஆம் பாசுரத்தில் சொல்லிட்டார். போஜனம் பண்றதை 30 29 28 விட்டுட்டு 27 சொல்லிட்டார். சாஸ்திரம் சொல்றது ஸ்நாத்வா புஞ்சீத, ஸ்நானம் பண்ணிட்டு போஜனம் பண்ணு. இப்ப ஸ்நாத்வாங்கிறது இங்க இருக்கு, மார்கழி நீராட மகிழ்ந்து. போஜனம் கூடாரவெல்லும் சீர் பாசுரத்திலே முழங்க வழிவார கூடியிருந்து குளிர்ந்து. நல்ல சக்கர பொங்கல் சாப்பிட்றதை 27 வச்சுட்டா. திருப்பாவையில் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையா கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு கணக்கு இருப்பாருங்க. முதல்லேருந்து 1 2 3 விட்டுட்டு ஸ்நாத்வா, கடைசியிலேருந்து 30 29 28 விட்டுட்டு புஞ்சீத. சாஸ்திரம் ஸ்நாத்வா புஞ்சீத. தமிழில் குளித்து குடின்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அதனால் நம்ம தீர்த்தமாடிட்டுத்தான் சாப்பிட வேண்டும் அப்படிங்கிற பழக்கம் நம்ம இடத்துல வரணும். ஏன்னா முதல்ல தளிகை பண்ணுறதுக்கே தீர்த்தமாடணும். சாஸ்திரம் சாப்பிட்றதுக்கு தீர்த்தமாடுன்னு சொல்லிட்டு தளிகை பண்ணுறதுக்குன்னு அது சொல்லலை. அதனால் நாங்கள்லாம் அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி குளிச்சுடுவோம்னா அது தப்பான பழக்கம். அதனால் நாம் தளிகை பண்ண ஆரம்பிக்கச்சேன்னு சொல்கிறேன். ஏன்னா அடுப்பிலலாம் ஏற்றிட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி குளிச்சுட்டு வர்றதும் பண்ணக்கூடாது. அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடியே அவரவர்கள் தீர்த்தமாடி சுத்தமான ஆடையை தரித்து கொண்டு பகவன் நாமங்களை சொல்லி நித்தியானுசந்தான பாசுரங்களை தொடங்கி சொல்லிக்கொண்டேதான் செய்ய வேண்டும். அதனால் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் என்று 4ஆம் பாசுரத்திலே தெரிவிக்கிறாள். இன்றைக்காவது இன்றைய பாசுரத்தை பார்த்துட முடியுமா பார்ப்போம். நேற்றைய பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து நல்ல சமிருத்தி ஏற்பட வேணும்னு பிரார்த்திக்கிறாள். இந்த பாசுரத்தை நாம் பிரிச்சுனுட்டோம்னால் எது முக்கியமான கருத்து? உத்தமன் பேர் பாடுவது, அதுவே கருத்து. உத்தமன் பேர் பாடுவது, நாம சங்கீர்த்தனம் பண்ணுவது, பகவானுடைய நாமங்களை விடாமல் சொல்லுவது. பேர் பாடி என்று இருக்கிறது இல்லையோ, பேர்பாடு என்றில்லை, பேர்பாடி என்று இருக்கிறது. அப்பனா பேர் பாடினால் என்னென்ன நடக்கும் தான் பாசுரத்தினுடைய மிச்சப்பகுதிகளில் உள்ளது. அந்த மிச்சப்பகுதியை ஒரு 4 பாகமாக பிரிச்சுனுட்டோம்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் முதல் பாகம். அப்போ பேர் பாடுதல்ங்கிறது முக்கியமான கருத்து. அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து இருக்கு, அதுக்கு பின்னாடி 3 கருத்துக்கள் உள்ளன.
ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல், அது முன்னாடி இருக்கிற கருத்துன்னு வச்சுப்போம். அதற்கு மேல இருக்கிறது பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம், அது ஒரு கருத்து. திங்கள் மும்மாறி பெருத்து பெய்து, அது அடுத்த கருத்து. ஓங்கு பெரும் சென்னல் ஊடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலவத்தி வாங்க குடன் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து, அது மூணாங்கருத்து. அப்போ நாளெல்லாம் தீங்கின்றி இருக்க வேண்டும், மும்மாறி பொழிய வேண்டும், நீங்காத செல்வம் நிறைய வேண்டும். இது அப்புறம் இருக்கிற 3 கருத்துக்கள். பேர் பாடிங்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்கு, ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் மட்டும் இருக்கு. ஆனால் பேர் பாடிங்கிறதுக்கு அப்புறம் 3 உள்ளது. வெறும் கிரியாபதங்களை மட்டும்தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன். எது வினைச்சொற்கள் உள்ளனவோ, ஓங்கி உலகளந்தான்னு சொன்னால் ஒரு வினைச்சொல் இருக்கிறது. நாடு தீங்கின்றி போக வேண்டும்னால் வினைச்சொல் உள்ளது. திங்கள் மும்மாறி பெய்ய வேண்டும்னால் வினைச்சொல் உள்ளது. நீங்காத செல்வம் நிறைய வேண்டுமென்னால் வினைச்சொல் உள்ளது. பாசுரத்தில் முக்கியமாக 4 வினைச்சொற்கள். வினைச்சொல்னா கிரியாபதம், கிரியாபதம்னு வடமொழி, வினைச்சொல்லுங்கிறது தென்மொழி. இலக்கணத்தை கொஞ்சம் படித்தோம்னா பாசுரத்தை இன்னும் நன்னா அனுபவிக்கலாம். இப்போ எந்த பாஷையுமே இலக்கணபூர்வமாக நம்ம படிக்கிறதே இல்லை. பாஷைக்கு தேவைங்கிறதுக்காக படிச்சுட்டு போடுறோமே தவிர அதில் இருக்கிற நல்லத்தை நாம் நன்னா எடுத்து அனுபவிக்கணும்னால் ஓரளவு வியாக்கரணம் தேவை. சரி, சம்ஸ்கிருத வியாக்கரணம் தான் கஷ்டம், ரொம்ப சிரமம். அதுக்கு திராவிட வியாக்கரணமான படிக்கணுமே. தமிழ் வியாக்கரணமான படிப்போம்னா அதுக்கு பாடத்திட்டமே பள்ளிக்கூடத்தில் விட்டு போட்டா. அது ஏதோ சில பள்ளிக்கூடத்தில் நன்னா சொல்கிறாளே தவிர மற்ற சமயத்தில் பார்த்தோம்னா ஏதோ மேலெழுந்து வரையோ பாஷைங்கிறதே 5வது 8வதோடு நின்று போய்டுற நிலைமை. அது நாம் நிறைய நாள் படித்தாத்தான் பாஷை நிற்கும். அதுவும் தமிழர்களுக்கு ஒரு ஆபத்து எதுன்னா, சம்ஸ்கிருதத்துக்கு அடுத்த கஷ்டமான பாஷை தமிழ் தான். இல்லை ஏதோ ஆங்கில பாஷை படிச்சுடுறோன்ற மொழியோ, அது இருக்கிறதுலேயே சுலபமான பாஷை. அதை விட ஒன்றும் சுலபமாக ஒன்றை கண்டே பிடிக்க முடியாதுன்னு வச்சுங்க. ஏன்னா ஒன்றும் இல்லையே, இப்போ நமக்கு அன்றைக்கே அவசரமாக 4 விருந்தாளிகள் வந்துட்டா அப்படின்னா அன்றைக்கி கூட்டு பண்ணி முடிச்சுட்டோங்கிற மொழியோ. இந்த கூட்டு பண்ணுறாப்புல தான் இந்த ஆங்கில பாஷை. இங்கேருந்து 4 வார்த்தை, அங்கேருந்து 4 வார்த்தை, இங்கேருந்து 4 வார்த்தை கூட்டியாச்சு, முடிஞ்சு போச்சு. அதில் தப்பு சொன்னாலும் அன்னிலேருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டாருன்னுவா. அந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசக்கூடிய பாஷை, குறைச்சலான எழுத்துக்கள். அதனால் நம்ம பாஷையை நாம் நன்றாக கற்க வேண்டும். ஒருவேளை வேறு நிர்பந்தத்துக்காக நீங்கள் பிள்ளையோ பெண்ணையோ அந்த மாதிரி கற்றுக் கொடுக்காத பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருந்தீங்கன்னா கூட தனியாவானு கற்றுக் கொடுத்து தான் ஆகணும். தனியாக கற்றுக் கொடுக்கறதுல மாத்திருபாஷை வர்றது ரொம்பவே துர்லபம். இன்னொரு பாஷையை போய் கற்றுன்னு வர்றதுன்னா அதுக்குன்னு வகுப்புக்கு போயிட்டு வந்துடுவோம். ஆனால் தாய்மொழியை போய் வேற ஒரு வகுப்பில் படிக்கணும்னா அதுக்கு மனசு வரவே வராது. ஏன்னா முதல்ல நம்ம பாஷை, மேலும் வீட்டில் பேசுகிற மொழியோ, அதனால அது தெரியும்னு வேற நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இந்த பாஷை தெரியறதில்லை, நாம் பேசினா கூட அதனுடைய இலக்கணமே தெரியாது. அதனால் இதில் தாய் தந்தையர்கள் தான் ரொம்ப பொறுப்பாக நடந்து கொள்ளணும். இது பல இடத்துல போய் பார்த்ததே, நிறைய பேருக்கு தமிழ் தெரியலன்னா இப்போ 40 வயசுக்கு துன்பப்படுறா. சுவாமி பாசுரம் ரொம்ப நன்னா இருக்குன்னு கேட்டால் தோன்றது, புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கலாம்னா தெரியலையே, சந்த சொல்லலாம்னா புரிய மாட்டேங்கிறதே, அன்னைக்கு இழந்துட்டோமே இன்னைக்கு வருமா தெரியலையேன்னு வருத்தப்படுறாளோ இல்லையோ. இந்த பிள்ளைக்கு என்னென்ன பழக்கங்கள் இருந்தால் நாளைக்கு இது நன்னா இருக்கும்னு பார்த்து தானே தாய் தகப்பனார் பண்ணுறா. ஒரு பிள்ளை சாப்பிட மாட்டேங்கிறது, இப்போ சாப்பிடாத படித்தியானா அப்புறம் 50 வயசு ஆச்சுன்னா அப்போவே உனக்கு எல்லாம் ஓஞ்சி போடும், நகர முடியாத வருத்தப்படுவே, சாப்பிடு அப்படின்னு தாயார் சொல்கிறாளோ இல்லையோ. அதே போல் 40 வயசானா கஷ்டப்படுவே தமிழ் தெரிஞ்சுக்கலன்னா அப்போ பாசுரம் படிக்கணுங்கிற ஆசை வரும், படிக்க முடியாது. அதனால் செய்யாதே, இப்போ படி அப்படின்னு அந்த தாயாரும் தந்தையும் சொல்ல வேண்டும். அந்த பிள்ளைக்கு இருக்கிற எல்லாவித முன்னேற்றத்தையும் தான் பெற்றோர் பார்க்கணுமே தவிர அது படித்து சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் வேண்டியதை தாய் தந்தை பார்த்தால் அப்புறம் ஆத்மோஜீவனத்துக்கு 6 வழி பார்க்கறது. முதல்ல நமக்கு ஆச்சாரியன் தந்தையும் தாயும் தான். அதனால் வெறும் சரீரத்தை மட்டும் பார்க்கறதுக்கு பெற்றோர் அல்ல, ஆத்மாவை பார்த்து பக்தியை வளர்க்க வேண்டியதும் பெற்றோருடைய கடமை தான். பக்தி வளரணும்னால் வெறும் ஆங்கிலம் படிச்சுட்டு பக்தி வளராது. அதுக்கு தமிழ் படிச்சு தான் இருக்கணும், சம்ஸ்கிருதம் படிச்சு தான் இருக்கணும். பாஷையை வையறதுக்காக நான் சொல்லலை, நம்முடைய பிரமாணங்கள் அத்தனை இந்த பாஷையில தானே இருக்கு. நமக்கு எழுதி வச்சிருக்கிற வேதமோ இதிகாசமோ புராணமோ ஆழ்வார் பாசுரமோ பூர்வாச்சாரியர்கள் எழுதி வச்சிருக்கிறதோ மொத்தம் தமிழும் சம்ஸ்கிருதம். அதனால் அவசியம் படிக்க வேணும். நடுவில் ஒரு 4 நிமிஷம் ஏதோ வீண் பண்ணிவிட்டேன்னு நினைக்கிறேன். மறுபடியும் வருவோம். ஆக தீங்கின்னி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து, இந்த பாசுரத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடுதல் 1, நாடு தீங்கின்றி போதல், மும்மாறி பொழுதல், நீங்காத செல்வம் நிறைதல், மேலே 3. இந்த 4 நாளை ஆண்டாள் என்ன சொல்றாள்னா, நீங்க உத்தமன் பேர் பாடுங்கள். எதற்காக? ஓங்கி உலகளந்தான்கிறதுக்கு பல்லாண்டு பாடுவதாக பாடுங்கள். இது ஒரு கருத்து. பகவான் திரிவிக்ரமாவதாரம் பண்ணினார்,
ஓங்கினார் உலகத்தையெல்லாம் தாவி அளந்தார். ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியம்னு ஆழ்வார் தெரிவித்தா போலே ஒன்மெதியில் புனலுருவி ஒருகால் நிற்ப ஒருகாலன் காமரசீர் அவனுள்ள தென்மதியின் கடந்தண்ட மீது போகி மேல தன்மதியின் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறந்தடவி அப்பால் மிக்கு திருவிக்கிரம பெருமானுடைய திருவடி சத்தியலோகத்தளவுக்கும் சென்றது. அவ்வளவு நீண்ட திருவடி. அந்த திருவடி அளந்ததே, அதற்கு பல்லாண்டு பாட வேண்டாமா? நம்மாழ்வார் பாடினார். ஆழியழ சங்கும் வில்லுமெழ திச வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடிபாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாறே. இந்த உலகத்தத்தனையும் தன் திருவடித்தாமர்களுக்கு கீழே இட்டுக்கொண்டான். அப்ப யாரெல்லாம் ஜெயகோஷம் பண்றாளாம்? ஜாம்பவான் பேரி வாத்தியத்தை தன்னுடைய மடியில கட்டிண்டார். ஜாம்பவான் கரடிகளுக்குள்ளே தலைவர் ரிக்ஷராஜர். அவர் பேரி வாத்தியம் பறை வாத்தியத்தை மடியில கட்டிண்டு உலகம் முழுக்க 32 தடவை சுத்தி வந்தாராம். என்ன அறிவிச்சார்னா, பகவானாலே உலகம் ஜெயிக்கப்பட்டது, பகவானாலே உலகம் ஜெயிக்கப்பட்டது, வாழி 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 அப்படின்னு சொல்லிக்கொண்டே ஜிதம் பகவதா ஜகத் ஜிதம் பகவதா ஜகத் ஜய 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 என்று சொல்லிக்கொண்டு 32 தடவை வந்திருக்கார். இப்ப அவர் என்ன சாதித்தார்னா, ஒண்ணுமில்லையா, அந்த அளந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினார். அப்ப ஆண்டாள் முதல்ல சொல்றது, நீ பாடு, பேரை எதற்காக பாட வேண்டும்னா அவன் அளந்து கொடுத்ததற்காக பல்லாண்டு பாடு, போற்றி 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 என்று அவனை நாம் சொல்ல வேண்டுமே. இவருடைய திருத்தகப்பனாருக்கு அதுவேதானே தொழில். பல்லாண்டு பாடுறதுக்குன்னே பெரியாழ்வார் அவதரித்தார் இல்லையோ. அதனால ஓங்கினான் உலகளந்தான் உத்தமன். அந்த உத்தமனுடைய பேர் பாடுதல், அவன் செய்த செயலுக்கு பல்லாண்டு பாடுதல். என்ன பெருமான் எண்ணத்துக்கு யாரோர் இந்திரனுக்காக இவ்வளவு சிரமப்படணுமான்னு போய் இறங்கி வரணுமா? வாமனாவதாரம் எடுத்துக்கணுமா? தான் மாந்தோல் போத்திக்கணுமா? பிரம்மச்சாரியா போக்கணுமா? முதல்ல பிச்சை எடுக்கணுமா? இந்த எந்த தேவையுமே இல்லை. ஆனா தன்னை அழித்து கொண்டாவது தன் அடியவனுடைய காரியத்தை பண்ணணும்னாரே அதற்கு பல்லாண்டு பாடுகிறார். அடுத்து சொல்றார் இல்லையா, அதுக்கு மட்டுமா பல்லாண்டு? உலகத்தை தாவி அளக்கரிச்சே எல்லாருடைய தலையிலேயும் தன் திருவடியால தீண்டிவிட்டானாம் எம்பெருமான். நாமெல்லாம் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கறதுக்காக வியந்து நோக்கினோம். இப்படி தலையை குனிஞ்சு பார்த்தோமா, கிடுகிடுகிடுன்னு இப்பவான் இவா சேவிக்கிறதா நினைச்சுன்னுட்டு பெருமாள் தலையை தொட்டுவிட்டார். சேவிக்கல ஆருமே. இப்போ இந்த தலை குனியவே குனியா பணியாவமரர்னு ஆழ்வார் தெரிவித்தார் போலே ராவணன் சொல்லியிருக்கான், திஜாபத்தேயம் அப்பேயன் நான் அமேயம். என்னை 2ஆ வெட்டினா கூட, ராமங்கிட்ட சண்டை போட்டு தோக்க போறேன், என்னை 2ஆ வெட்டுறா, வெட்டினாலும் உடல் சாயத்தை பின்னாடி சாயமே தவிர ராமனை நோக்கி முன்னாடி சாயாதுன்னு ஆகும். ஏன்னு பக்கத்தில் இருந்த கும்பகர்ணன் கேட்டான். ஒரு வேளை மாரீச்சன் கேட்டான், ஒரு வேளை நான் முன்பக்கம் சாஞ்சேன்னு வச்சுக்கோ, அப்ப ராமன் தன்னை நமஸ்கரிக்கிறதா நினைச்சுன்னு என்னை மன்னிச்சு விட்டார்னா, அதனாலதான் வாண்டவே வேண்டாம், பின்பக்கம் சாஞ்சா அவரை நமஸ்காரமே பண்ணலேன்னு அர்த்தம் இல்லையோ. அவ்வளவு நல்லெண்ணம்னு பொருள் வச்சுக்கணும். அதனால த்விதா பஜ்யேயம் அப்பேயம் நான் அமேயம், நான் வணங்கவே